இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த 20ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளாகிய அருமையான நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் தொடர்ந்து இந்த தொழுகைக்குள்ளாக கடந்து செல்வோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, புதன்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து ஆண்டவரே வழிநடத்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேளை, ஜெப வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதோ அடியாரையும் சாரையும் ஆண்டவரே சாக்கு சாரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இதோ ஆண்டவர் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இறை வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் 663வது பாடலாகிய என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 663வது பாடல். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், பாவம் பார பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான் என் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான் என் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் முடிவினை பார். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன் நெல்லிளை பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன் நெல்லிளை பாரவா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 19ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6 1 முதல் 13. ஏற்கனவே நாம் கொரிந்து திருச்சபையினுடைய பின்னணியை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நாம் நேரடியாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிருப பகுதி பவுலடிகளாருடைய பாடுகளை, துன்பங்களை மிக அதிகமாய் சொல்லக்கூடிய ஒரு நிருபமாய் இருக்கிறது. மிகவும் குறிப்பாக இந்த அதிகாரம் அவர் ஊழியத்தின் நிமித்தமாக பட்ட பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு 2024 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை செய்து நம்ம எல்லாம் ரட்சித்து திருச்சபையை ஸ்தாபித்து சென்றிருக்கின்றார். அவர் வர இருக்கின்றார். அவர் வருகிற போது இந்த திருச்சபையை ஆண்டவர் மீண்டும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல இருக்கின்றார். இப்போ அது வரையிலே நாம் உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் அழைக்க வேண்டும். அதுதான் உண்மை. அப்போ அது எப்படிப்பட்ட, அதுவரையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தொல்லைகளும் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதான் நம்ம பாட்டு பாடுறோம், தொல்லை மீகும் இவ்வுலகில் சுகம் இல்லையே, இல்லையா? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் சுகம் இல்லை. இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பட்டை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பச்சை மரத்துக்கே எவ்வளவு பாடு என்றால் பட்டை மரத்துக்கு எவ்வளவு பாடுகள், இல்லையா? இயேசு ஆண்டவர் பச்சை மரம், நம்ம பட்டை மரம். அப்போ கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கின்ற மக்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு இறையலாளர் சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெத்தை மேல நடந்து போவது அல்ல, முள்ளு கல்லு மேல நடந்து போவது. டெஸ்டினி, லாஸ்ட் டெஸ்டினி நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வரையில நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை சந்தித்து ஆக வேண்டும். இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா.
அதுதான் உண்மை. அதான் நீங்க பவுல் சொல்லுகிறார், நாங்க துன்பத்துல கஷ்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்தார், கடவுள் இருந்தார் என்று சொல்றார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. பாருங்க சொல்றாரு, இன்றைய ரட்சணிய நாள், இன்றே நீங்க மனம் திரும்புங்க அப்படின்றார். அதே போல கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம், எப்பவுமே செய்து கொண்டு இருக்கிறோம், இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் என்னவா இல்லை, தடைக்கல்லாக இடையூறாக இல்லை அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊழியம் செய்வதனால நிறைய பேருக்கு இடையூறாக நாம் இருக்கிறோம். ஏன்னா அது உண்மைதான். போற இடங்களிலே அவர்கள் மனமாற்றி அவர்கள் ஏழ்மை நிலைமையிலிருந்து அவர்களை படிக்க அவர்களே ஆயத்தப்படுத்துறாங்க, அவர்களுக்கு தொழிலை ஏற்படுத்தி தராங்க, குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தராங்க, அவர்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்துறாங்க. கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ். இதனால அவங்களோடு கூட இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட இருந்த இவன் இப்படி இருக்கிறானே, ஏழையா இருந்தான், தாழ்ந்த ஜாதியா இருந்தான், நமக்கு அடிமை வேலை செய்தான், இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க கூட நம்ம கூட உக்காரானே அப்படின்னு பொறாமைனால இன்னைக்கு மிஷனரிகள் மேல, பாஸ்டர்ஸ் மேல எல்லாம் ஒரு மிகப்பெரிய என்ன இருக்குது, கோபம் இருக்குது. அது உண்மைதான். போற இடங்களில கண்டிப்பா மக்கள் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில மேல வராங்க. அல்லேலூயா. அதான் ஒரு மிஷனரி சொல்லும்போது சொன்னாரு, மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த இடத்துல உயர்ந்திருக்கிறார்களோ, கல்வியில, வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, அதே நேரத்தில் மருத்துவத்தில் உயர்ந்திருக்கிறாங்களா அங்கே தேடி பாருங்க, கண்டிப்பா அங்கே ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியினுடைய கல்லறை இருக்கும். ஏன்னா அவர் தான் நாங்கள் பாடுபட்டு உழைத்து அந்த மக்களை முன்னேற்றி இருப்பார் என்று சொல்லுகிறார். அது எந்த அளவுக்கு உண்மைதான் என்பதை நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மிஷனரிமார்களுடைய தியாகம், மிஷனரிமார்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறி இருக்குது. ஏன், நம்முடைய தியோடர் நேத்தர் ஐயர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் வருகிற போது அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. முஸ்லிம்ஸ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். அப்புறம் மெதுவாக திருச்சபைகள் வளர ஆரம்பித்தது. அப்போ நல்லா வளரும் போது, ஊழியம் செய்கிற போது பிளேக் என்கின்ற கொடுமையான நோய்க்கு அவர் ஆட்பட்டு அநேக மக்களுக்கு உதவி செய்கின்றார். கடைசி அவரும் அதில் இறந்து போறார். அவருடைய 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. அவருடைய கல்லறைகள் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆனால் அதுக்கு ஒரு மணிமண்டபம் கூட நம்மளால கட்ட முடியல. ஒரு ILCனால ஒரு மணிமண்டபம், எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது, பெரிய பெரிய பணக்கார திருச்சபைகள்லாம் இருக்கிறது. ஆனால் நமக்காக மரித்து போன மிஷனரிமாருடைய கல்லறை பார்த்தீங்கன்னா புதர் மண்டி கிடக்கிறது. பிரியமானவர்களே, அதை பராமரிப்பதற்கு கூட நம்மளால முடியல. இன்னைக்கு எத்தனையோ மிஷனருடைய கல்லறை, ஏன் நம்முடைய ஆம்பர்ல மிஷன் காம்பவுண்ட்ல கூட இருக்குது, எத்தனையோ மிஷனுடைய கல்லறை இருக்கிறது. யாருமே நம்ம அதை பத்தி கவலைப்படாம தான் இருக்கிறோம், அவங்களை நம்ம நினைக்காம இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நமக்கு சுவிசேஷமே இல்லாமல் போயிருக்கும். அவருடைய பாடுகளை, துன்பங்களை இந்த வேளையில கூட மீண்டும் நினைவு கூற வேண்டும். அதே போல நம்முடைய இந்திய நாட்டு ஆயர்கள், ஆரம்ப கால ஆயர்கள் எல்லாம் கூட எவ்வளவு பாடுபட்டாங்க. நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம், என்னுடைய தந்தையார் கூட சைக்கிள்ல போய் ஊழியத்தை செய்து 6-7 திருச்சபைகளை அவர் நடத்தி மிக குறைவாக சம்பளம் வாங்கி எங்களை வளர்த்து எடுத்திருக்கிறார். அந்த திருச்சபைகள் இன்றைக்கெல்லாம் இன்னைக்கு தனித்தனி திருச்சபையாக, 6 திருச்சபையும் இன்னைக்கு தனித்தனி திருச்சபையாக ஆயர்கள் இங்க பணியாற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி எத்தனையோ நம்முடைய இந்திய தேசத்தின் ஆயர்கள், இவர்களை குறித்த செய்திகளை எல்லாம் இன்றைக்கு ILC மறந்திருக்கிறது இல்லையா? மறப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள. ஏன்னா அடுத்த வர தலைமுறைக்கு நம்முடைய வரலாறை பற்றி தெரியவில்லை என்றால் அவர்கள் திருச்சபையை காப்பாற்ற மாட்டார்கள், திருச்சபை அழித்து போடுவார்கள். இன்னைக்கு திருச்சபையில அதுதான் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் அரசியல், எங்க பார்த்தாலும் பதவி சண்டை, பண சண்டை, கட்சியினுடைய பணத்திற்காக அலைகின்ற கூட்டங்களாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலைமை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் நீங்க சொல்றார், நாங்கள் யாருக்கும் தடையாக இருக்க விரும்பவில்லை, மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். நடத்தை, இன்னைக்கு நம்ம நடத்தை எப்படி இருக்கு, நம்முடைய சொல் செயல் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம பாவரிகளை சொல்ற, ஆண்டவரே நான் சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் பாவம் செய்திருக்கிறோம்பா, என் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா இங்க என்ன நடக்குது பாத்தீங்களா? நடத்தையால எங்களை நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்றார். நம்ம நடத்தை எப்படி இருக்கிறது?
ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நன்றாக நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து ஆஹா இவன் நல்ல கிறிஸ்தவன்பா அப்படின்னு சொல்றாங்களா? இவனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாங்களா? எந்த பேரை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் யோசித்து பாரு, இல்லையா? இதான் சொல்றாரு, வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். ஊழியத்துல வேதனை, துன்பம், துயரம், மன உறுதி இவளை நாம் தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூயாவின் கொடைகள், வெளிவேட மற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆவின் கனிகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சீடர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பொறுமை, தாழ்மை எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக கண் விழித்தோம் என்று சொல்றாங்க. சிறையில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்றாங்க. அடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்தோம், பட்டினி கிடந்தோம் என்று சொல்லுகிறார். இவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் யாருக்காக? நமக்காக தான் பட்டாங்க. நம்ம வாழ்க்கையில மேல வரணும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆணுடைய பிள்ளைகளாய் வாழணும் அப்படின்னு இல்லையா? உண்மையே பேசினோம் இல்லையா? உண்மையை பேசி வருகிறார்கள். கடவுளுடைய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். நேர்மையே எங்கள் படைக்கலாம் என்று சொல்றாரு. அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியிருந்தோம். போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும் எங்களுக்கு அது பொருட்டு அல்ல. புகழுவார் புகழட்டும், இகழுவார் இகழட்டும் எங்களுக்கு அது பாதிப்பில்லை. ஏமாற்றுவோர் ஏமாற்றட்டும் என்று சொல்லி அவர்கள் தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். பாருங்க, நம்முடைய விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு மனிதன் வாழ்க்கையில அவனுக்கு பேர் வந்தாலும் புகழ் வந்தாலும் அல்லது அவனுக்கு இழுக்கு வந்தாலும் அவன் எதை பற்றி கவலைப்படக்கூடாது. அவன் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா புகழ் வரும்போது மயங்கிட்டு அவனுக்கு புகழ் இல்லாத போது அவன் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்துல எல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதனால நீ போகணுவார். அது போலதான் பவுல் சொல்றாரு, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், இகழுவார் இகழட்டும், இல்லையா? அதை பத்தி கவலையே படாது. உன் வேலையை நீ செஞ்சுட்டு போயினேர். இட் இஸ் மை ஜாப், இட் இஸ் மை டியூட்டின்னு சொல்லிட்டு போயினேர். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இந்த எதுக்கு நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்கிற அப்படி எல்லாம் சொன்னா கூட அதை எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயினேர், அவ்வளவுதான். அதிலே மயங்கிடக்கூடாது. பேர் புகழுக்கு பண ஆசைக்கு மயங்குகின்ற ஊழியர்களா இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவார். செத்து கொண்டிருந்தாலும் இல்லையா, நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். கொடுமையாய் தண்டிக்கப்பட்டாலும் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏழை என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். சாகிறோம் ஆனா உயிரோடு இருக்கிறோம். ஏழையா இருக்கிறோம் ஆனா பணக்காரனா இருக்கிறோம். இருக்கிறவங்களா இருக்கிறோம், இல்லாதவங்களா இருக்கிறோம் சொல்றார். பொருந்தியரே, நாங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறோம். எங்கள் இதயத்தில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை. நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இதய கதவை எப்போதும் திறந்து நீங்கள் அதை திறக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்வதை போல் சொல்லுகிறேன், எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். அப்பதான் ஏசாமி வந்து உங்கள் இதயத்தில் என்ன பண்ணுவாரு? வாழ்வாரு. நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை, ஆலோசனைகளை பவுல் திருச்சபையார், கொரிந்து திருச்சபையார் சொல்ல. ஏன்னா கொரிந்து திருச்சபையாருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்து உங்களுக்கு தெரியும். பிரிவினைகள் இருந்தது, பிளவுகள் இருந்தது, சாதி வேற்றுமைகள் இருந்தது, இன வேற்றுமைகள். மக்கள் பல்வேறுபட்ட மக்கள் அங்கே வந்து சென்றார்கள். அதனால அங்கள் மக்கள் மத்தியில ஆறாங்கற்பனை விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றிய மிக அழகான ஒரு கோர்வையை, இங்க அழகான ஒரு ஷார்ட்டான ஒரு மெசேஜை பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இவ்வளோ பாடுகள் துன்பங்கள் பட்டு சுவிசேஷத்தை இன்னைக்கு ஊழியக்காரங்க நமக்கு சொல்லின்னு வராங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தால் துன்பங்கள் துயரங்கள். இன்னைக்கு பாருங்க, மிஷினரிகளை அடிக்காத இடமே இல்லை, திருச்சபைகளை அடிக்காத இடமே இல்லை. இன்னைக்கும் மணிப்பூர்ல இன்னும் அமைதி சமாதான சூழல் திரும்பாம இருக்கிறாங்க. பல இடங்களில் திருச்சபைகளை அடித்து நொறுக்குகிறார்கள், ஆயர்களை அடிக்கிறாங்க, மிஷினரிகளை அடித்து விரட்டுறாங்க. ஆனாலும் நாம என்ன பண்றோம்? சளைக்காமல் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய ஊழியம் இது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வந்தார், நாம் அவருக்காக இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஆயர்களே, திருச்சபையின் ஊழியர்களே, மிஷினரிகளே, அன்பான விசுவாச குடும்பங்களே,
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்காக உழைத்து அவருடைய ராஜ்யத்திற்காக மக்களை திரட்ட தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மைந்தன் தூய ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தீர். நல்ல மழையை தந்து வருகிற, இன்னும் அதிகமான மழை எதிர்பார்க்கிறோம். புல் பூண்டுகள் செழித்து, காடுகளில் மிருக ஜீவன்கள் செழித்து, ஆண்டவரை கால்நடைகள் செழித்து, விவசாய பெருங்குடி மக்கள் முகத்திலே மகிழ்ச்சி இருக்கட்டும் ராஜா. இன்னும் அதிகமான மழையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மிஷனரிகள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் இன்னுயிரை ஈந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். ஆனால் நாங்களோ கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை இன்றைக்கு திருச்சபையில ஆண்டவரை கெடுத்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையை ஆண்டவரை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறோம். பதவி ஆசை, பண ஆசை, ஆண்டவர் அரசியல் எல்லாம் செய்து கொண்டு திருச்சபையை ஆண்டவரை திருச்சபையாய் மாற்றிருக்கிறோம். திருச்சபையை காவல் நிலையங்களில் போய் வைத்திருக்கிறோம். திருச்சபையை ஆண்டவர் கோர்ட்டில் போய் இன்னைக்கு வைத்திருக்கிறோம் ராஜா. இவையெல்லாம் எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். இன்னைக்கு பேர்கள் எவ்வளவு கெட்டு கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவருடைய பெயருக்கு நாங்கள் களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த வேதனை அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை மாற்றி மனம் திரும்பி புது வாழ்க்கை வாழ கிருபைத்தார். ILCக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு கோர்ட் அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் அல்ல, நாங்களே உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளுகிறது தான் நல்ல ஒரு மனப்பான்மை என்பதை உணர்த்த ஆண்டவர் ஆவியானவரை தாரு ராஜா. ILC பொறுப்பாளர்கள், ஆண்டவர் ஆமர் சபை சங்க பொறுப்பாளர்கள், ஆண்டவரே உடைய சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரே பணியாற்றுகிற மக்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக செயல்பட ஆண்டவரே நீர் கிருபைத்தார். உலக அளவில் செயல்படுகிற எல்லா திருச்சபைகளையும், அப்படி ஆயர்களையும், மிஷனரிகளையும், ஸ்தாபனங்களையும், பள்ளிக்கூடங்களையும், சிறப்பு பள்ளிக்கூடங்களையும், மருத்துவமனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், அமைதி சமாதானத்தை தார். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், அமைதி சமாதானத்தை எங்களை ஆட்சி செய்கிற ஆண்டவர் எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, கவர்னரை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. அமைதியான ஒரு போக்கு எப்போதும் இருக்க கர்த்தர் கிருபை தாருங்க. பேர் விபத்துகள், நாச மோசங்கள், தீங்குகள் இருந்து எங்களை காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய திருச்சபையை ஆண்டவரை நீர் காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடைபெற்று வருகிற எல்லா ஊழியர்களும் கிருபை தரட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இரத்த கொடைகளை மறைத்து காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக, ஆண்டவரோட ஜான்சன் சாருக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த 3 குடும்பங்களும் ஊழியத்தில் மிக சிறப்பாக இன்வால்வ் ஆகி ஆண்டவரை அநேக மக்களுக்கு ஆண்டவரை இசையோடு காலை வேளையில இது ஒரு சின்ன தொழுகை நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாரும் அதை பார்த்து வார்த்தைகளை உணர்ந்து கேட்டு மனம் மாற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். எல்லாருடைய இல்லங்களிலே இறை அமைதி சமாதானம் உண்டாகட்டும். வியாதி, பலவீனங்கள், துன்பங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் குறிப்பாக இப்படி ஐநாவரம் திருச்சபையுடைய செயலர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திரு மோசஸ் குமார் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளை தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது இப்படி கிருபை தங்க இருக்கட்டும். திருச்சபையில் ஆண்டவர் செயலராக இருந்து இப்படி ஊழியத்தை செய்கிறார். மிக சிறப்பான ஊழியத்தை செய்யட்டும். ஆயரோடு இணைந்து அநேக பணிகளை செய்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபைத்தார். செய்கிற பணிகளிலே கிருபை தங்கட்டும். நல்ல உடல் சுகத்தை பலத்தை நீடித்த ஆயுசு நாட்களை தந்து வழி நடத்துங்க. அப்படி அன்பு துறவியார் ஆண்டவரே திருமதி கமலனிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை செவிலியராக பணியாற்றுகிற போது இயேசுவை ஏழை எளிய மக்களுக்கு தன் முகத்தலை காண்பிக்க, தன் பணியிலே காண்பிக்க ஆண்டவரே கிருபைத்தார். ஆண்டவர் அதே போல உடைய அன்பு மகள் ஆண்டவரே கனடாவில் இருக்கிறாங்க. திருமண காரியங்களுக்காக ஆண்டவரே வரன் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஏற்ற வேளையில மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கணவனாரை தந்து ஆண்டவரே வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார். குடும்பத்தில் அமைதி, சமாதான, சந்தோஷம் இருக்க கர்த்தர் கிருபைத்தார் ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே பலவீனமா இருக்கிற, சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக, மூத்த விசுவாசிகளுக்காக, 1000 மக்களுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படின்னு ஆண்டவர் நிக்சன் ஐயருக்காக, அவருடைய ராஜ்குமார் ஐயருக்காக, இன்னுமாய் ஆண்டவரே என்னுடைய முன்னாள் ஆண்டவரே 1000 மக்களுக்காக, கரஸ்பாண்டன்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து இப்படி கிருபையினாலே வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. பாதுகாப்பின் கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். குறிப்பாக திருச்சபையில நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் உண்மையான ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், எங்களை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் பயந்து உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபைத்தார். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.